கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். வரும் 23ஆம் தேதி அதிகாலை கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறவுள்ள நிலையில் மேலூர் அருகே உள்ள அழகர் கோவிலிலிருந்து மதுரைக்கு தங்கப்பல்லக்கில் கள்ளழகர் புறப்பட்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் முத்துராஜா, இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, முழு விவரம். வணக்கம் கனிமொழி. உலக பிரசித்தி பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு வருகின்ற 23ஆம் தேதி அதிகாலை 5:50 மணி முதல் 6:15 மணி அளவில் நடைபெற உள்ளது. இதனையொட்டி அழகர் கோவிலில் உள்ள கள்ளழகர் திருக்கோவிலில் கடந்த 19ஆம் தேதி விழா தொடங்கியதை அடுத்து ஸ்ரீ கள்ளழகர் என்று அழைக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் தினமும் தோல்விக்கிணையால் அலங்காரத்தில் திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வைகை ஆற்றில் ஸ்ரீ கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் விழாவிற்காக அழகர் கோவிலிலிருந்து சுந்தரராஜ பெருமாள் கண்டாங்கி பட்டு உடுத்தி வாள் வளரி உள்ளிட்ட கள்ளழகர் வேடம் தரித்து தங்க பல்லக்கில் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோஷத்துடன் தற்போது மதுரை நோக்கி புறப்பாடு செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. முன்னதாக அழகர் கோவிலில் காவல் தெய்வமான 18ஆம் படி கருப்பணசாமி கோவில் முன்பு இந்த விழா தொடங்குவதை அடுத்து கள்ளழகர் மதுரை புறப்பாடுவதற்கான உத்தரவு பெறும் நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து மதுரை நோக்கி புறப்படும் கள்ளழகர் மீண்டும் மலைக்கு திரும்பும் வரையில வழிநெறிகளில் 48 மண்டபப்படுகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார். இன்று மதுரை புறப்பட்ட கள்ளழகர் நாளை காலை 22ஆம் தேதி, அதாவது நாளை காலை மதுரை 3 மாவடி செல்லும் நிலையில் அங்கு பக்தர்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து அன்று இரவு தல்லகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோயிலில் எழுந்தருளும் கள்ளழகர் பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேக ஆதாரணைகள் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து அங்கு தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் கள்ளழகர் வைகை ஆற்றை நோக்கி புறப்பாடு செல்வார். மேலும் தற்போது தல்லாகுளம் பெருமாள் கோயில் அருகே உள்ள 1000 பொன் சப்பரத்தில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் நிகழ்வும் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து வைகை ஆற்றை நோக்கி புறப்படும் கள்ளழகர் அதிகாலை 5:50 மணி அளவில் இருந்து 6:15 மணி அளவில் வைகை ஆற்றில் பக்தர்களின் கோவிந்தா கோஷத்துடன் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கே இருந்து வைகை ஆற்றின் கரையோரமாக வண்டியூர் புறப்பாடு செல்லும் கள்ளழகர் அங்கு வண்டியூரில் உள்ள வீரராகவ பெருமாள் கோயிலில் சேஷ வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். அதனைத் தொடர்ந்து அன்று மதியம் 11 மணி அளவில் தேனூர் மண்டபப்படியில் கருட வாகனத்தில் எழுந்தருளும் கள்ளழகர் அங்கு மண்டுக மகரிஷிக்கு மோட்சம் அளிக்கும் முக்கிய நிகழ்வும் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து அன்று 26ஆம் தேதி மீண்டும் மதுரை தல்லாகுளம் வந்தடையும் கள்ளழகர் ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்தில் பூ பல்லாக்கும் நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து அழகர் மலை திரும்பும் நிகழ்வு நடைபெற உள்ளது. 27ஆம் தேதி அதிகாலை மதுரையிலிருந்து கள்ளழகர் கோவில் திரும்பும் அழகர்கள் நண்பகல் ஒரு 10:30 மணி அளவில் திருக்கோயிலுக்கு எழுந்தருள உள்ளார். விவரங்களுக்கு நன்றி முத்துராஜா. கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.